ஏமா மருமவளே மருமவளே, ஏமா ஆவிக போட்டாவ போய் நம்ம வீட்டுல மாட்டா? எத்தே எதுக்கும் மாட்டி வச்சுப்போம், பிறகு பழி வாங்குறோம் கிளி வாங்குறோன்ட்டு மறுபடியும் இது வந்துட போராடுவ. அதுவும் இல்லாம இவைய ஒரு காலத்துல நம்ம குடும்பத்தை எலும்பு கூட அரசங்கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காவ. அவைய செஞ்ச உதவிய நாம என்னைக்குமே மறக்க கூடாது. ஏமா ஏமா இங்கதான் இருக்கியலா? வாமக்கா, என்ன விஷயம்? ஏமா சாமியார் உங்களை வர சொன்னாவம்மா, பூஜையெல்லாம் ரெடியா இருக்கான். சரி மக்கா, வாங்க எல்லாரும் போவோம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தந்தோ தந்தி பிரசோதயாத். என்ன சாமி கூப்பிட்டியலா? ஆமாமா. ஆமா, மாட்டுக்காரர் வந்துட்டாவளா? மாட்டுக்காரரும் மாடும் வெளியில தான் தம்பி நிக்காவ. அப்ப சீக்கிரம் வாங்கம்மா, மாட்டை வச்சு பூஜை பண்ணிட்டு மாட்டை வீட்டுக்குள்ள விடுவோம். சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. ஓம் கோமாதா தனஸ்மேத தனத்யானம் தனத்தேயா ததத்தேஹாய. ஓம் கோமாதா ஸ்ததும்பதே கிருஷ்ண ததாதேஹே ஹமாரே தனாசிய தனதான தர்மசரியய விவாக தொழில் உத்தியோக பிராத்ராய. மாட்டுக்காரரே, சீக்கிரம் மாட்டை கூட்டிட்டு உள்ள போங்க. ஜாரி ஜாமி. கடவுளே 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 கடவுளே. எத்தே எத்தே, யாய் காட்டு பூதம் சாமி கும்பிட்டு இருக்காங்க, எதுக்கு எத்தே நொத்தேங்க? எத்தே யாமதே இப்படி பயந்து பயந்து சாமி கும்பிட்டு இருக்கீங்க? யாய் போன வருஷம் பால் காய்ப்பு விழால என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? போன வருஷமா? மாட்டுக்காரரே, சீக்கிரம் மாட்டை கூட்டிட்டு உள்ள போங்க. என் மாடு எங்கேயும் இது வரைக்கும் இப்படி ஓடாது. இது ஓடுறத பார்த்தா உங்க வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தமா? அநேகமா உங்க வீட்டுல பேய் இருக்குது. ஆமாமா, உறுதியா சொல்றேன், உங்க வீட்டுல பேய் இருக்குது. ஆமாத்தே, நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. சாமியாரையா, எங்க மாடு எப்படியோ உங்க வீட்டை நல்லபடியா வளம் வந்துட்டு. ரொம்ப நன்றிங்க மாட்டுக்காரரே. மாட்டுக்கு உணவளிச்சிட்டு கூட்டு போங்க. என்ன ஏ ஆண்டவா, ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிட்டு. அப்படின்னா நம்ம வீட்டுல இனி பேயே இல்ல. ஏமா, எல்லாரும் என் பிறத்தாலேயே வாங்கம்மா, பூசணிக்காயை உடைச்சு பூஜையை முடிச்சிடலாம். ஓம் திருஷ்டி தட தேவதாய கண் பார்வை திருஷ்டி கலிக்க சுவாஹா. நோய் நொடிகள் இல்லா வாழ்க்கை சுவாஹா. சகல ஐஸ்வர்யங்கள் கைகூட சுவாஹா. ஓம் பஞ்சபூத தித்ய தேவதாரியாய சுவாஹா. தனம் தானியம் புத்திர சுவாஹா. நித்ய தேவ 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 தெய்வத்தாய சுவாஹா. அடேங்கப்பா, ஒரே தூசியால கிடக்க மாட்டுக்கு. எலும்பு கூட அரசன் இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவான்.
போறேன். இப்போ வரப்போகுது பாரு ஹெலிகாப்டர் சாப்பிட்டு. அடிச்சுட்டா. ஒரு ரியாக்ஷனையும் காணோம். அப்போ எலும்பு கூட அரச டசபாவே அழிச்சிட்டானா? கத்தாதடி, நான் தான். அடியே பள்ளி நீயா? அடியே பள்ளி அக்கா, எதுக்கு நீ பிறந்து நின்னு பூத மாதிரி பயமுறுத்துறா? எட்டிய குருவி கொடுமண்ட, எல்லாரும் பூஜை பண்றதுக்கு அங்க போயிட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் எதுக்கடி தனியா இங்க வந்தா? அது வந்து எலும்பு கூட அரச இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வந்தேன். யாய் டெஸ்ட்ல கோழி முட்டை வாங்குற நீயே டெஸ்ட் பண்ண வந்தியா? அடியே வள்ளி, இதெல்லாம் ஒரு ஜோக்கு. நீ என்கிட்ட சொன்ன பாகாக்கா பொரியல வாய்க்குள்ள போட்டு விட்டுருவேன். யாட்டியாய் கூட தானடி இருந்தியா, எங்கடி போனியா? ஏமா இங்கதாம்மா இருக்கோம், வரோம். ஆமாமா இதோ வரோம். ஏமா உங்க குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சுல? வந்துட்டோம் தம்பி. சரிம்மா, எல்லாரும் ஒட்டுக்கா நில்லுங்க, நான் திருஷ்டி கழிச்சு விடுறேன். நாய் கண்ணு, நரி கண்ணு, ஆந்த கண்ணு, ஓனா கண்ணு, பன்னி கண்ணு, நாய் கண்ணு. ஐயா தம்பி, எல்லா கண்ணும் சொல்லிட்டு பியாய் கண்ணை விட்டுறாதியா. பியாய் கண்ணு தான் ரொம்ப முக்கியம். சரிம்மா, பேய் கண்ணு, பூத கண்ணு, பிசாசு கண்ணு, காட்டேரி கண்ணு, எலும்பு கூடு கண்ணு, எலும்பு கூடு கண்ணு, நல்லாவி கண்ணு, கெட்டாவி கண்ணு, கொட்டாவி கண்ணு, இப்படி எல்லா கண்ணும் விட்டு போக. உங்க குடும்பத்தோட திருஷ்டி எல்லாத்தையும் சேர்த்து கழிச்சாச்சுமா. இனி உங்க குடும்பத்தோட வாழ்க்கை பிரகாசமாவும் ஒளிமயமாவும் சகல ஐஸ்வர்யங்களும் கூட இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். உங்களை போலவே நானும் சிறந்த வீரனாகவே இருப்பேன். உங்களுக்கு மாலை அணிவித்து உங்களை கௌரவிக்கிறேன். சீன அரசர் சிங்ஹு வாழ்க. அட பாவிகளா, என் போட்டோக்கு என்னையே மாலை போட வச்சிட்டீங்களேடா. பரவாயில்ல, போட்டோல பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுட்டு நல்ல ஸ்டைலா தான் நிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சீன அரசர் சிங்ஹு வாழ்க. பண்டைய நாட்டு இளவரசன் குத்தீஸ்வரன் வாழ்க. சீன அரசர் சிங்ஹு வாழ்க. குத்தீஸ்வரர் வாழ்க. வாழ்க வாழ்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஏமா மூச்சி, ஏமா நின்னுட்டு சாப்பிடுறா, கீழே உட்கார்ந்து சாப்பிடு. என்ன சொல்றீங்க பாட்டியம்மா? நான் சேர்ல உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன். என்னது உட்கார்ந்துட்டு இருக்கியா? அம்மா உட்கார்ந்திருந்தே இம்புட்டு வசரமா இருக்காளே. இவ மட்டும் நட்டமா நின்னா பிறகு மொட்டை மாடிக்கு படிக்கட்டு வழியா போக வேண்டியதில்ல, கையண்டே மேல ஏறி போயிருவா. என்ன சொன்னீங்க பாட்டியம்மா? ஒன்னும் இல்லப்பு, இட்லி சாம்பார் வடனு நல்லா எடுத்து சாப்பிடு. என்ன ஆமா மருமவளே, சாம்பார் சட்னி எடுத்துட்டு வாமா. ஓ மை காட். ஏமா என்னம்மா இட்லி பாறாங்கல் மாதிரி இருக்கு, நல்லா மெதுன்னு தோசை சுட்டு கொடுங்கப்பா. ஜுக்கி அக்கா, இப்படிதான் ஒருத்தன் இட்லி பிடிக்கலன்னு அவங்க அம்மா கிட்ட தோசை கேட்டானா. ஆனா அவங்க அம்மா தோசைக்கு நடுவுல கல்லா தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாவலாம். ஏடா? ஏன்னா அந்த பையன் கேட்டது கல் தோசையா, அதான் அவங்க அம்மா கல்ல தோசைகளை வச்சு கொண்டு வந்தாவலாம். இட்லி சைஸ்ல இருந்துட்டு தோசை ஜோக்கு சொல்றான் பாரு, தோசை மண்டையா. யமாய் சுக்கிக்கு ஒரு ஊத்தப்பம் பார்சலோய். சரி வாங்க பிள்ளைகளா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரூப் போட்டோ எடுப்போம். எல்லாரும் போட்டோக்கு பாஸ் கொடுங்க. ஏப்பா, இந்த கதையில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வந்தாச்சுல? ஏப்பா வெயிட்டிஸ் பா, வெயிட்டிஸ்.
ஆகுங்க லகடி லக 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 லக. ரபா போட்டோகிராஃபர் இப்போ போட்டோ எடுப்பா. எல்லாரும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. கதையில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வந்தாச்சுல. அனபெல்லாவும் எலும்பு கூட அரசனும் வரல. யாய், அதுங்க ரெண்டு வந்தா குரூப் போட்டோ எடுக்க முடியாது. கண்ணீர் அஞ்சலி போட்டோ தான் எடுக்க முடியும். ஐயா போட்டோகிராஃபர் சார், ஹவுஸ் ஃபுல் ஆயிட்டு. இதுக்கு மேல நிக்க முடியாது. சடபுக்குன்னு போட்டோ எடுத்துருங்க. டாய் 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 நிறுத்துங்கடா. கதையோட மெயின் வில்லன் நான் இருக்கிறப்போ என்ன விட்டுட்டு போட்டோ எடுக்கிறீங்களா? அம்புட்டு நேரம் தாமட காத்துட்டு இருக்குது. சட்டுப்புட்டுன்னு போட்டோ எடுங்க. ஏமா பொறுமையா இருங்கம்மா. பேக்ரவுண்ட் சாங் போட்டுட்டு தான் போட்டோ எடுப்பாவலாம். பேக்ரவுண்ட் சாங் வேறையா? போடுங்க போடுங்க. கடைசியில சுபம்னு போட்டுருங்க. என்ன चंडो चंडो இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே புதிய மனிதா. Robo-da, robo-da, robo-da. Zoom,